வணக்கம் கடகராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசியை பத்தி. கடகராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க வெளியில ரொம்ப சாஃப்டா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கடல் மாதிரி ஆழம் இருக்கும். உங்களுக்கு யாராவது மனசார பேசிட்டா அப்படின்னாங்கன்னா அந்த வாழ்க்கைய வரைக்கும் சுமந்து போவீங்க. அதே நேரத்துல யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை வெளியில காட்டாம உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுகிற மனசு. இந்த காலகட்டத்துல தெய்வ கணக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்க மனசு காயப்படுற இடத்துல நீங்க தங்க வேண்டாம். ரொம்ப நாள் ஒரு விஷயத்த தாங்கிட்டு வந்தீங்க. பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்போ உங்க மனசு தான் முதல்ல கேள்வி கேட்குது. நான் என்ன பாவமா? அந்த கேள்வி வந்ததே ஒரு மாற்றத்தினுடைய ஆரம்பமா எடுத்துக்கலாம். ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. அந்த நபரால தான் உங்களுக்கு அதிக காயம் கூட ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கல. இந்த காலகட்டத்துல ஒரு உண்மை வெளிப்படும். எல்லாரும் உங்க நல்ல மனசுக்கு தகுதியானவங்க கிடையாது. வேலை, தொழில் விஷயத்துல கடக ராசிக்காரங்க நம்பிக்கையோட வேலை செய்யறவங்க. ஆனா சில நேரம் செல்ஃப் டவுட் அதிகமாவே வந்துருது. நம்ம சரியா செய்யறோமா? நம்மனால முடியுமா? தெய்வ கணக்கு இப்ப என்ன சொல்லுது? அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துருது உங்களுக்கு. நீங்க ஏற்கனவே சரியா தான் செய்றீங்க. உங்களுக்கு தெரியாம அதனோட பலனை சேமிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்லோவான ப்ராக்ரஸ்ல ஆனா சாலிடான ஃபவுண்டேஷன்ல இந்த காலகட்டத்துல ஒரு அப்ரிசியேஷன் அல்லது ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல சின்னதா தான் தோணும். ஆனா அதுதான் பின்னாடி பெரிய வாய்ப்புக்கு அடையாளம். பண விஷயத்துல கடக ராசிக்காரங்க பணத்தை விட பாதுகாப்பு முக்கியமா பார்ப்பீங்க. அதனால ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் பயப்படுவீங்க. ஆனா இப்போ கிளாரிட்டி வரும். அவசரம் இல்லாத ரிஸ்க்கு, பயம் இல்லாத வாழ்க்கை. ஒரு பழைய கடன் அல்லது நிறுத்தப்பட்ட பண விஷயம் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். காதல் விஷயத்துல கடகராசிக்காரங்க உணர்ச்சியோட காதலிப்பீங்க. உங்க காதல் வார்த்தையில இல்ல, செயல்ல. ஆனா அந்த செயலை மதிக்காத இடத்துல நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க. இந்த காலகட்டத்துடைய ஒரு முடிவு, என்ன உணராத இடத்துல நான் இனிமே என் மனசை வைக்க மாட்டேன். இந்த முடிவு உங்களை கஷ்டப்படுத்தாது, உங்களை காப்பாத்தும். திருமணம், உறவு விஷயங்கள்ல ஒரு எமோஷ்னலான கிளாரிட்டி கிடைக்கும். எது உண்மையான பாசம், எது பழக்கம், இந்த ரெண்டுக்குமே வேறுபாடு தெரிய ஆரம்பிக்கும். குடும்ப விஷயத்துல கடகராசிக்காரங்க வீட்டோட தூண் மாதிரி. எல்லாரும் உங்க மேலதான் சாய்வாங்க. ஆனா அந்த சாய்வு உங்களை சோரவை அதாவது சோர்வா வைக்குது. இப்போ தெய்வ கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு ஓய்வு தேவை, உங்களுக்கான ஆதரவும் தேவை. அதை கேட்கறதால எந்த தவறும் கிடையாது. ஆரோக்கியம் கடகராசிக்காரங்களுக்கு உடம்பை விட மனசு தான் முக்கியம். மனசு சரியில்லைன்னா உடம்பு கேட்காது. இந்த இப்போ ஸ்லீப்பு, வாட்டர் இன்டேக்கு, எமோஷ்னலு இது எல்லாமே ரொம்ப அவசியம்தான். பழைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் உசுப்ப வேண்டாம். ஆன்மீக ரீதியாகவே கடக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் அம்மன் சக்தி, சந்திர சக்தி அதிகமாகவே இருக்கும். வெளியில கத்தி கேட்க வேண்டாம். மனசுக்குள்ள ஒரு சின்ன பிரார்த்தனையே போதும். அதுதான் உங்களுடைய கவசம். கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்க பலவீனமானவங்க கிடையாது. நீங்க அதிகமா உணர்ச்சி உள்ளவங்க. அதனால தான் உங்க வாழ்க்கை அழகா இருக்கு. இப்போ உங்க கண்ணீர் வலியா மாறாது. அது வலிமையா மாறப்போகுது. இதுதான் தெய்வத்தினுடைய கணக்கா இருக்கு. கடகராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மற்றவங்க வழியை உங்க வழி மாதிரி உணர்றீங்க. அதனால தான் யாராவது சோகமா இருந்தா உங்களுக்கு சாப்பாடே இறங்காது. ஆனா அந்த நல்ல மனசை சிலர் தவறா பயன்படுத்திக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல ஒரு உண்மை அப்படிங்கும் பொழுது உங்க மனசுல தெளிவா விழும். எல்லாரையும் காப்பாற்றணும்னு நான் என் மனசை இழக்க வேண்டாம். இந்த எண்ணமே உங்க வாழ்க்கைய ஒரு புதுசான ஒரு திசைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஒரு நபர் உங்களை ரொம்ப நம்பினவர். அவரோட வார்த்தை உங்களை அதிகமா காயப்படுத்தி இருக்கும். இன்னும் கூட அந்த வார்த்தை மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த தெய்வ கணக்கு சொல்றது அந்த வழி உங்களை உடைக்க வரல, உங்களை விழிக்க வைக்க தான் வந்திருக்கு. வேலை, தொழில் விஷயத்துல கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. எப்போ முன்னேற்றம் வரும் அப்படின்னு மனம் கேட்கும். ஆனா இப்போ ஒரு விஷயம் புரியணும் அப்படின்னா, நீங்க விதை போட்ட நேரத்துல பலன் எதிர்பார்க்க கூடாது. அது வளர்ற நேரத்துல தான் நம்பிக்கை வைக்கணும். இந்த காலகட்டத்துல ஒரு பழைய எஃபர்ட் மீண்டும் பேசப்பட ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுடைய அடுத்த வாய்ப்புக்கான அடித்தளமா இருக்கும். பண விஷயத்துல கடக ராசிக்காரங்க மணியை விட செக்யூரிட்டியை பார்ப்பாங்க. ஆனா சில நேரம் அந்த பயம் நீங்க வளர வேண்டிய இடத்துல உங்களை நிறுத்திடும். இப்போ பாதுகாப்பு தேவைதான். ஆனா பயம் உங்க பாஸா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன ஃபினான்ஷியல் டிசிஷனை முதல்ல பயமா தோணும். ஆனா அதுதான் பின்னால உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும். காதல் விஷயத்துல கடக ராசிக்காரங்க உள்ள முழுக்க அன்பு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த அன்புக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்க உள்ளுக்குள்ள சுருங்கிடுவீங்க. இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.
என் அன்பு யாருக்கும் சுமையா இருக்கக்கூடாது. இந்த முடிவு உங்கள கஷ்டப்படுத்தாது. உங்கள மதிக்க வைக்கும். திருமணம், உறவு விஷயத்துல ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும். முன்னாடி எல்லாம் சரியாகணும்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ எனக்கு நிம்மதி வேணும்னு மனசு சொல்லுது. அந்த எண்ணமே உங்களுடைய வாழ்க்கைக்கு பேலன்ஸ கொண்டு வரும். குடும்ப விஷயத்துல கடகராசிக்காரங்க சைலண்டா சாக்ரிஃபைஸரா இருப்பீங்க. யாருக்கும் தெரியாம நீங்க நெறைய விட்டு கொடுத்துருப்பீங்க. இப்போ ஒரு நபர் அத உணரப் போறாங்க. அந்த உணர்வு தான் உங்க கண்ணீருக்கான ஒரு மரியாதை. ஆரோக்கியம், உடற்பிரச்சனை எல்லாமே அந்த மனசு கனமா தான் இருக்கும். பழைய நினைவுகள், சொல்ல முடியாத சோகம் இது எல்லாமே உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கூட நீங்க மனசு திறந்து அழுதால் போதும். அது வீக்னஸ் கிடையாது. அது ஒரு ஹீலிங். ஆன்மீக ரீதியாவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அம்மன் அருள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. விளக்கு ஏத்தி ஒரு நிமிஷம் கூட மௌனமா உட்காருங்க. அதுதான் உங்க சக்தியை ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒண்ணா இருக்கும். கடகராசிக்காரங்க நீங்க சாஃப்ட் கிடையாது. நீங்க தான் அதனுடைய வலிமை அதிகம் உங்களுக்கு. அதனால தான் உங்க வாழ்க்கை அழகா இருக்கு, ஆழமா இருக்கு. இப்போ உங்கள தள்ளி வைக்கல, உங்கள உயர்த்த தான் தள்ளுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஒருத்தவங்க உங்கள விட்டு கிளம்புறாங்க, பிரியறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, உங்கள விட்டு அவாய்ட் பண்ணி தள்ளி போறாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. போகட்டும். ஒண்ணும் தப்பே கிடையாது. அதுதான் தெய்வம் போடுற கணக்கு. கடக ராசிக்காரங்க நீங்க எவ்வளவு அமைதியா இருந்தாலும், உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். வெளிய சொல்ல மாட்டீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சிரிச்சுட்டு கடந்து போயிருவீங்க. ஆனா, அந்த சிரிப்புக்குள்ள எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாம போச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த கணக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இனி உங்க கண்ணீர் தனியா விழமாட்டாது. அதுக்கு அர்த்தம் கிடைக்கும். ஒரு விஷயம் ரொம்ப நாளா உங்க மனசுல சுமையா இருக்கும். இது நடந்திருக்க கூடாது. நான் இப்படி செய்யாம இருந்திருக்கலாம். அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி தோணும் பொழுது உங்களுக்கு முன்னாடி விடாம பின்னாடி இழுக்கும். இப்போ ஒரு பெரிய ரிலீஸ் கிடைக்கும். நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா நடக்க போறத நீங்க மாற்ற முடியும். அப்படிங்கிறத உங்க மனசுல நீங்க பதிவு பண்ணிக்கணும். இந்த உண்மை உங்க மனச கொஞ்சம் கொஞ்சமா இலகுவாக்கும். ஒரு நபர் மீண்டும் உங்க வாழ்க்கையில பேச வருவாங்க. முதல்ல மனம் தடுமாறும். இது சரியா? மறுபடியும் காயம் வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். தெய்வ கணக்கு இங்க ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா, மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனா பழைய இடத்த மீண்டும் கொடுக்க வேண்டாம். இந்த வரம்பு உங்கள கெட்டவங்களாக்காது, உங்கள பாதுகாக்கும். வேலை, தொழில் அப்படிங்கிற விஷயத்துல கடக ராசிக்காரங்கள பொறுத்தவரை ஒரு பொறுப்பு அதிகமாவே இருக்கு. முதல்ல இது எனக்கு அதிகமோ அப்படின்னு பயம் வரும். ஆனா சில நாட்கள்ல நீங்க உணருவீங்க. நீங்க நினைச்சதை விட நீங்க வலிமையானவங்க. இந்த சான்ஸ் உங்களோட கான்ஃபிடன்ஸை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒண்ணா இருக்கும். நீங்க ஒரு பெண்ணுடைய சப்போர்ட், அதாவது அம்மா, அக்கா, மனைவி, தோழி இவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட உங்க மனசுக்கு மருந்தா இருக்கும். பண விஷயத்துல கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்டெடி பாஸ் இருக்கணும். பெரிய குதிப்பு இல்ல, பெரிய வீழ்ச்சியும் கிடையாது. ஆனா இப்போ நல்ல பழக்கம் உருவாகும். பணத்த பயத்தோட அல்ல, தெளிவோட கையாள்வீங்க. அந்த பழக்கம் தான் பின்னால உங்கள செக்யூர் ஆக்கும். காதல் விஷயத்துல கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு எமோஷனலான மெச்சூரிட்டி தேவை. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே மனம் உடைஞ்சு போயிருவீங்க. இப்போ இது ஒர்த்தா அப்படின்னு யோசிக்கிற நிலை வரணும். இந்த மாற்றம் உங்க காதல அழிக்காது. அத ஆரோக்கியமா மாத்தும். குடும்ப விஷயங்கள்ல பேசப்படாத ஒரு விஷயம் இப்ப பேசுற மாதிரி இருக்கும். முதல்ல சற்று கசப்பா தான் இருக்கும். ஆனா அந்த உண்மைதான் உங்க உறவை நீண்ட நாட்களுக்கு தாங்க வைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு வயிறு, தூக்கம், எமோஷ்னலாக சாப்பிட்றது இவை எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். மனசு ஹெவியானா உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணும். நீர்ச்சத்து, நேரம், தவறான உணவு, சிறிய நடை இவை எல்லாமே உங்கள் எனர்ஜியை திரும்ப தரும். ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு தாய் சக்தி விழிப்பு அம்மன் பெயரை உச்சரித்தாலே போதும். அது உங்கள் பயத்தையும் உங்கள் தனிமையும் மெதுவாக கரைக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரையும் நீங்கள் உலகத்துக்காக பலமாக இருந்தீங்க. இப்போ உங்களுக்காக பலமாக இருக்கிற நேரம் வந்துருச்சு. இது முடிவு கிடையாது. இது ஒரு மறுபிறப்புன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்கள பற்றி நினைக்கிறத விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னவோ அதை மட்டும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்பொழுதுமே அந்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் பல தடவை உங்களை பின்னால் இழுக்க பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் மட்டும் நினைங்க போதும். ஆனால் இப்போ ஒரு மாற்றம் நடக்குது. முதல் முறையாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கேள்வி சுயநலம் கிடையாது. அது ஒரு சுய பாதுகாப்பு. இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னால் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் தாங்கிக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தை
உங்களை பெரியவராக்கலை, உங்களை சோறதா வச்சுருக்கு. தெய்வ கணக்கு இப்போ சொல்கிறது இனி சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மனம் சம்மதிக்கணும். ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் முக்கியமான இடம் பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த நபருக்கு ஆப்சன்ஸ் தான் உங்கள் வேல்யூவை புரிய வைக்கும். இப்போ முடிவு உங்கள் கையில். அதே இடமா இல்லை புதிய எல்லையோட இடமா அப்படின்னு நீங்கள் தான் புரிய வைக்கணும். இந்த முடிவு உங்கள் எதிர்காலத்தையே மாற்ற போகுது. எப்பொழுதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெற்று எல்லார் கூடயும் அன்பாகவும் பாசமாகவும் லிமிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தெய்வ கணக்கு உங்களுக்கு சொல்லுது. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இனி வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடும் இருக்கலாம். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வர நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.